ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்றைக்கி நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்கோல் ஃபேஸ் வாஷ் தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுவும் ஆல்ரெடி நம்ம பேஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதில் இருந்து இந்த ஃபேஸ் வாஷை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 95 கிராம், சார்கோல் பவுடர் 1 கிராம், ரோஸ் ஹைட்ரோசல் வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம் எடுத்துக்கோங்க. ப்ரிசர்வேட்டிவ் பார்த்திங்கன்னா 1 ml எடுத்திருக்கேன். எசென்ஷியல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்தாப்பில், ஏன்னா இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதிகமாக வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரோஸ் ஆயில் இல்லைனா ரோஷிப் ஆயில் இருக்குது, இல்லைனா டீ ட்ரீ ஆயில் ஏதாச்சும் வந்து நீங்கள் ஒரு 5 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சார்கோல் பவுடர் வந்து நான் மெஷர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து 1 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக 1 கிராம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து மெஷர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஹைட்ரோசல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ml அளவுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ அது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா நம்ம வந்து அந்த பவுடரை அப்படியே ஷாம்பில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும். வாட்டரில் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹைட்ரோசலில் ஆட் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஹைட்ரோசல் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டீ ட்ரீ இருந்துச்சு அப்படின்னா டீ ட்ரீ எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸஸ் தான். இது நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விதமாக இல்லை, நீங்கள் பல விதமாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். உங்களோட கஸ்டமருக்கு ஏத்தாப்பில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதோட திக்னஸ் வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே திக்காக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் சிஏபிபி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து ஒரு 2 ml அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலுமே அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கெட்டி கொடுக்கும். ஸோ ஃபைனலாக சேர்க்கும்போது நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மைக்காக நம்ம வந்து லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நிறையவே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெட்டீரியலை பொறுத்து உங்களோட ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஏன்னா நான் வாங்குகிற கடைக்கும் நீங்கள் வாங்குகிற கடைங்களுக்கும் வித்தியாசம் இருக்கலாம் இல்லையா. அந்த எஸ்சிஐ பவுடராக இருக்கட்டும், சிஏபிபியாக இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து ஒரு கடை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ப்ராடக்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அதோட ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ இது கூட பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ரோஷிப் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்ஸ் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட வந்து ஃபினாக்சி எத்தனால் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரிசர்வேட்டிவ்க்காக. ஸோ ஒரு 1 ml வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாகவே இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து பேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து ஃபினாக்சி எத்தனால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் 0.5 ml வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்மி பண்ணிக்கோங்க, அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து அது வந்து கொஞ்சம் எரிச்சல் கொடுக்கும் இல்லையா, அதுக்காக தான். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து எசென்ஷியல் ஆயிலாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் லைட்டாக ஃப்ரேக்ரன்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிஹெச் வந்து டெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. பிஹெச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ அது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. நம்மளுக்கு 4.5லேருந்து ஒரு 5 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு இருந்தாலும் போதும். இல்லைன்னா லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5.5 வரைக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு பிஹெச் இருந்தால் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால தான் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஒரு வீடியோவாக நான் போடணும், எனக்கு கொஞ்சம் முடியலை, டைம் இல்லைங்கிறதுனால என்னால் அந்த பிஹெச் டெஸ்ட் வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துடுறேன். ஸோ இது வந்து ப்ராடக்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பிஹெச் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாட்டிலிங் வந்து பண்ணுவேன். ஸோ அதனால் கவனிக்கல. அவ்வளோதான், சார்கோல் ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இது வந்து நம்ம பாட்டிலில் போர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து தாராளமாக செஞ்சு சேல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். அதெல்லாம் ஓகேவாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கஸ்டமருக்கு அவங்களுக்கு தேவை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் உங்களுக்கு. அதே மாதிரி இதுக்கு தேவையான பொருட்களும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான பொருட்கள் இல்லை. மெயினான பொருள்னு பார்த்திங்கன்னா 4 பொருள் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷை வந்து பேஸாக நீங்கள் பண்ணி வச்சுட்டு உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.